ஹஜ்ரத் அவங்க நிசாமுதீன்ல ஒரு முழு ஃபஜ்ருடைய பயான் முழுக்க முழுக்க மஷூராவை பத்தி மட்டுமே பேசினான். அதுல முதல் விஷயத்துல ஆரம்பிச்சாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹுடைய நேரடியான உதவி, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உதவி செய்யறன்னு சொல்லி அந்த உதவி கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் நிபந்தனையாக வச்சது இஸ்திமாயத்து. ஒற்றுமையை தான் அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை கொடுக்கறதுக்காக நிபந்தனையாக இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய உதவி வரணும்னு சொன்னா இப்ப நீங்க உங்களுடைய இஸ்திமாயத்தை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துங்க. இதுதான் அல்லாஹுடைய உதவி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரே நிபந்தனை. அதனால அல்லாஹு தாலா இஸ்திமாயத்தை ரெண்டு அமல்ல வச்சிருக்கிறான். ஒன்னு இபாதத்துல, இன்னொன்னு தாவத்துல. இந்த ரெண்டுத்திலையும் அல்லாஹு தாலா இஸ்திமாயத்துடைய ஒரு அமலை வச்சிருக்கிறான். இபாதத்துல இருக்கக்கூடிய இஸ்திமாய அமல் அது தொழுகை, ஃபர்லான தொழுகை. தாவத்துல இருக்கக்கூடிய இஸ்திமாய அமல் அது மஷூரா. இது ரெண்டும் உம்மத்துடைய ஒற்றுமையை வெளிக்காமிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இஸ்திமாய அமல். தொழுகையும் மஷூராவும், இபாதத்துல தொழுகை, தாவத்துடைய உழைப்புல மஷூரா. இது ரெண்டும் அல்லாஹுடைய உதவியை வாங்கறதுக்காக இந்த ரெண்டு அமலின் மூலியமாக உம்மத் தன்னுடைய இஸ்திமாயத்தை வெளிப்படுத்தணும். அல்லாஹு தஆலா இதனாலதான் மஷூராவை தொழுகையோட சேர்த்து சொல்லியிருக்கான குர்ஆன்ல. அதன் காரணமாகத்தான் இது ரெண்டு அமலும் முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்திமாயத்துல. அல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாஹ் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்க, அல்லாஹ்விடத்துல உதவி தேடக்கூடியவங்க, அவங்க செய்யக்கூடிய ரெண்டு செயல், ஒன்னு தொழுகையை நிறைவேற்றுவாங்க, இன்னொன்னு மஷூராவுக்கு செய்வாங்க. இந்த ரெண்டுத்தை சொல்லி அல்லாஹு தாலா இந்த ரெண்டுத்துல இருந்து அதிகமான உசூல்களையும் அதிகமான வழிகாட்டு ஹிதாயத்துகளையும் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டான். ஒன்னு தொழுகை, இன்னொன்னு மஷூரா. இது ரெண்டும் இஸ்திமாயத்தா இந்த உம்மத் செய்ய வேண்டிய அமல். இது ரெண்டும் மஸ்ஜிதுகள்ல நடக்கக்கூடிய அமல். ஒன்னு தொழுகையும் இன்னொன்னு மஷூராவும். அதெல்லாம் சொல்லப்படுது, ஃபர்லான தொழுகை மஸ்ஜிதுகள்ல நிறைவேற்ற சொல்லி இமாம் ஜமாத்தோட அப்படி நிறைவேற்றுறது தான் இந்த உம்மத்துடைய ஒற்றுமையை வெளிக்காமிக்கிற முதல் அமல். யார் ஃபர்லான தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய பழக்கம் இல்லையோ அவர் உம்மத்துடைய எந்த நலவுக்கும் காரணமாக ஆக மாட்டார். சொல்ல போனா உம்மத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் காரணமாவார். யார் ஃபர்லான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது பழக மாட்டார். ஃபர்லான தொழுகை யார் இமாம் ஜமாத்தோட தொழ மாட்டாரோ மஸ்ஜிதுகள்ல, இவர் உம்மத்துடைய எந்த நலவுக்குமே காரணமாக மாட்டார். ஏன்னு சொன்னா அல்லாஹு தஆலா வேற எந்த அமலையும் மஷூராவோட சேர்த்து சொல்லல, தொழுகை மட்டும்தான். ஏன்னா தொழுகை மட்டும்தான் ஈமான்தார்கள் அத்தனை பேரும் ஒன்னாக நிறைவேற்ற முடியும். நீங்க ஜகாத்தோ இல்ல ஹஜ்ஜோ அல்லாஹு தஆலா மஷூராவோட சேர்த்து சொல்லல. ஏன்னா ஹஜ் இருக்குது, எல்லா ஈமான்தார் மேல கடமை ஆகாது. சில பேர் வாழ்நாள் முழுக்க ஒரு தடவை கூட அவங்க மேல ஹஜ் கடமை ஆகாது. அதனால அதை மஷூராவோட சேர்த்து சொல்லல, ஏன்னா இது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனா தொழுகை இருக்குது, இது ஈமான்தார் மேல, கலிமா சொன்ன முஸ்லிம் மேல, ஒவ்வொருத்தர் மேலையும் தொழுகை கடமை. அது எல்லாருமே எப்படி நிறைவேற்றணுமோ அது போலதான் மஷூராக்களுக்கும் தன்னுடைய ஈமான்தாரிகள், ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவங்க அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அமல் மஷூரா. அதனால அல்லாஹ் தஆலா தொழுகையோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான். இது ரெண்டுத்துடைய மஸ்ஹர். அதில் சொன்னாங்க, தொழுகையும் மஷூராவும் இது ரெண்டுமே இஸ்திமாய அமலாக இந்த உம்மத் செய்யணும். இந்த இஸ்திமாயத்தை வெளிப்படுத்துறதுக்கூடிய இடம் எது? மஸ்ஜித். தொழுகையை இஸ்திமாயுடைய அமலா வெளிப்படுத்துற இடம் எது? மஸ்ஜித். மஷூராவை இஸ்திமாயி அமலா வெளிப்படுத்த வேண்டிய இடம், நடத்த வேண்டிய இடம் மஸ்ஜித். இது ரெண்டுத்துடைய மஸ்ஹர், இது ரெண்டும் நடக்க வேண்டிய இடம் மஸ்ஜித். அதனால தொழுகைக்கு உண்டான நிபந்தனைகள் மஷூராவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு என்ன நிபந்தனை?
இப்ப மஸ்ஜிதுல இமாம் ஜமாத்தோட இந்த இஸ்மாய அமலை நிறைவேற்றணும்னா அவர் முதல்ல மஸ்ஜிதுக்கு வரணும். மஸ்ஜிதுக்கு எப்படி வருவார்? தன்னுடைய தேவை, குடும்பம், தன்னுடைய வியாபாரம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்வார்? இமாம் ஜமாத்தோட தொழுகைக்காக வேண்டி வருவார் முஜாஹிதாவோட. அது போலத்தான் மஷூராவுக்கும் வரணுமா? தன்னுடைய தேவைகளை விட்டுட்டு பிற்பற்றிட்டு மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மஸ்ஜிதுக்கு வரணும். தொழுகை போல மஷூரா. ரெண்டாவது, மஸ்ஜிதுகள்ல வந்துட்டோம், முஜாஹிதா செஞ்சு வந்துட்டோம். இப்ப அங்க மஸ்ஜிதுகள்ல இமாமோட நின்று இமாம் ஜமாத்தோட தொழுவணும். இமாமோட நின்று இமாம் ஜமாத்தோட தொழுவணும். இமாம் ஜமாத்தோட மஸ்ஜிதுகள்ல வந்து ஒரு இமாம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்ததி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தொழுதாதான் அது இமாம் ஜமாத்துடைய தொழுகை. அப்படி இல்ல 1,00,000 பேர் தொழுறாங்க, ஒரே மாதிரி தக்பீர் கட்டுறாங்க, ஒரே மாதிரி ருக்கு செய்யறாங்க, ஒரே மாதிரி சஜிதா செய்யறாங்க, அத்திஹாத் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி சலாம் கொடுத்துட்டு போறாங்க, 1,00,000 பேர் இந்த அமல் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு இமாம் இல்லை அப்படின்னா இது இஸ்மாய அமல் கிடையாது. 1,00,000 பேர் தொழுறாங்க, அது அத்தனையும் இன்ஃபிராதி அமல் ஆயிடும். ஆனா ஒரு இமாம் இருக்கிறார், அவருக்கு பின்னால ஒரே ஒரு முக்ததி இருக்கிறார், இமாமை பின்பற்றி முக்ததி தொழுகிறார் அப்படின்னா இது இமாம் ஜமாத் இஸ்மாய அமல் சொல்லப்படும். 2 நபர் தான் இருக்கிறாங்க, ஆனா இமாம வச்சு தொழுகிறார் பின்னால, இங்க இஸ்மாய அமல் நடக்குது. நாம போய் இமாம் ஜமாத்துல கலந்துக்கலாம். ஆனா 1,00,000 பேர் தொழுகிறாங்க, ஆனா இன்ஃபிராதியா தொழுகிறாங்க, ஆனா ஒரே மாதிரி தான் தக்பீர் கட்டுறாங்க, ஒரே மாதிரி ருக்கு செய்யறாங்க, ஒரே மாதிரி சஜிதா செய்யறாங்க. இவங்க இஸ்மாய அமல் இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, இவங்க இன்ஃபிராதி அமல்ல தான் இருக்கிறாங்க. இன்ஃபிராதி அமலுக்கு அல்லாஹுடைய இஸ்மாய அமலுக்கு கிடைக்கிற உதவி கிடையாது. எதுவாகி அலல் ஜமா, அல்லாஹ் தஆலா இதுதான் சொன்னான், ஜமாஅத் மீது அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. நீங்க இஸ்திமாயத்தா இருந்தீங்க, நீங்க ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அமல் குறைவானதாக இருந்தாலும், உங்க அமல்ல குறை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். உங்க அமலுக்கு கோத்தாகி, அமலுடைய குறைவோடு அல்லாஹ் தஆலா இஸ்திமாய அமலுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இன்ஃபிராதி அமல் அது எவ்வளவு அதிகமானதாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவியோட வாக்குறுதி கிடையாது. அது எவ்வளவு அழகா நிறைவேற்றினாலும். தொழுகையில நேரம் வந்துருச்சு, இமாம் ஜமாத்தை விட்டுட்டு அவர் தனியா போய் தொழுதுட்டு இருக்கிறார், அவர் எவ்வளவு அழகா தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அவருக்கு அந்த உதவி கிடையாது, அந்த வாக்குறுதி கிடையாது. யார் 2 நபர்களோடு சேர்ந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா யதுல்லாஹி அலல் ஜமாஅத், ஜமாஅத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி. சரி, இப்ப இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறோம், எப்படி தொழுகணும்? ஒரே ஒரு முறைதான் தொழுகணும். ஒரே ஒரு இமாம் ஜமாத் தான் ஒரு மஸ்ஜிதுக்கு. ஒரு மஸ்ஜிதுக்கு 2 இமாம் ஜமாத் கிடையாது. அது போலதான் மஷூரா ஒரு மஸ்ஜிதுல ஒண்ணுதான், ஒரே மஷூரா தான் ஒரே ஒரு அமீருக்கு தான் நடக்கும். எப்படி ஒரே ஒரு இமாம் ஜமாத்தை நிறைவேற்றுவாரோ, அவரை மீறி அந்த ஜமாத்தை மீறி இன்னொரு ஜமாத் அந்த வக்து தொழுகை அந்த இடத்துல தொழ முடியாது. ஒரு மஸ்ஜிதுல ஒரு இமாம் ஜமாத் தான். உலமாக்கள்கிட்ட கேட்டு சொல்றாங்க மசாயில்கள், இமாம் ஜமாத் மஸ்ஜிதுல ஒண்ணுதான், தொழுகையை விட்டுட்டாங்க, திருப்பி 4 பேர் சேர்ந்தாங்க, இமாம் ஜமாத் எங்க நடந்துச்சோ அங்க தொழுக முடியாது. அவங்க மஸ்ஜிதுக்கு வெளியில, இமாம் ஜமாத் நடந்த இடத்துக்கு வெளியில வேணா தொழுதுக்கலாம், ஆனா அந்த இடத்துல இமாம் ஜமாத் நடந்த இடத்துல இன்னொரு இமாம் ஜமாத் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. எப்படி மஸ்ஜிதுகள்ல ஒரே ஒரு இமாம் ஜமாத்தோ, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஒரே ஒரு மஷூரா தான். 2 மஷூரா, 2 கூட்டம் கிடையாது. இது ஜாயிஸும் கிடையாது ஹனாஃபி இடத்துல. அதனால தொழுகையை போல மஷூரா சொல்லப்பட்டிருக்கு. தொழுகை போல மஷூராவை கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க தொழுகையினுடைய அஹ்மியத் உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் தீனுடைய அஹ்மியத் உங்களுக்குள்ள வரும். தொழுகையுடைய அஹ்மியத் ஒருத்தவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட தீனுடைய எந்த அஹ்மியத்தும் கிடையாது. ஆரம்பத்துல சொல்லப்பட்டுச்சு, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் தான் உம்மத்துடைய இஸ்திமாயத்துக்கும் நலவுக்கும் காரணமாக இருப்பார். அப்ப தொழக்கூடியவர் இமாமை பின்பற்றி எப்படி ஆரம்பத்திலிருந்து தொழுவாரோ கடைசி வரைக்கும், அது போலத்தான் மஷூரால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பார். இமாம் தொழுகையில நிக்கிறார், இமாமுக்கு லுக்மா தேவைப்படுது, இமாம் ஏதாவது கிராத்துல விட்டுட்டாரு, அவருக்கு லுக்மா தேவைப்படுதுன்னா முக்ததி தன்னுடைய லுக்மாவை எடுத்து கொடுப்பார். எப்படி மஷூரால அமீர் அபிப்பிராயத்தை கேட்பாங்க, கேட்கப்பட்டாதான் மாமூர்கள் யார் மஷூரால இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தணும்.
ஒரு இமாம் தொழுகிறாரு, அவருடைய லுக்மா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஒரு தொழுகைக்கு வராரு அப்படின்னு சொன்னா இவர் தொழுகையாலே கிடையாதுன்னு சொல்லுது. நான் தொழுகைக்கு எதுக்கு போறேங்க? நான் என்னுடைய தொழுகையை நிறைவேற்றுறதுக்காக போற மஸ்ஜிதுக்கு. நான் பரவான அல்லாஹுடைய கட்டளையை இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றுறதுக்காக தான் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போறதே தவிர, நான் இமாம் தவறு செய்வார், அந்த தவறை சரி செய்யறதுக்காக இமாம் கிராத்த தப்பா ஓதுவார், அந்த கிராத்துக்கு நான் லுக்மா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒருத்தர் தொழுகைக்கு போறாருன்னு சொன்னா இவ்வளவு தொழுகை இவருக்கு பதுவா தான் வாங்கி கொடுக்கும். அவங்க சொன்னாங்க மஷூராவுக்கு மஷூரா அல்லாஹ்வுடைய கட்டளை நினைச்சு வரணுமா, என்னுடைய அபிப்பிராயங்களை கொடுக்கறதுக்காக மஷூராவுக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. அபிப்பிராயம், நான் சிறந்த அபிப்பிராயம் கொடுக்கிறவன், எனக்குள்ள சிறந்த ராய்கள் இருக்குது, நான் என்னுடைய அபிப்பிராயங்கள் ரொம்ப வெகுமதியானது அப்படின்னு ஒருத்தர் மஷூராவுக்கு வராருன்னா இவர் சுன்னத்துடைய எதிரின்னு ஹதீஸ்ல வந்து சொல்லுவாங்க. அஸ்ஹாபுர் ரஅய் ஆதாஉஸ் சுனன், அபிப்பிராயக்காரர்கள், ராய் கொடுக்கக்கூடியவர்கள் சுன்னத்துடைய எதிரிகள். சஹாபாக்கள் சொல்றாங்க ராய் கொடுக்கக்கூடியவர்கள். இப்ப மஷூராவுக்கு எதுக்கு வரணும்? மஷூராவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக வரணும். மஷூராவுக்கு தீனுடைய ஃபிக்ர் எடுத்துட்டு வரணும். மஷூராவுக்கு உம்மத்துடைய நலவை யோசிச்சு வரணும். எப்படி மஸ்ஜிதுகள்ல தன்னுடைய பரலான தொழுகை, கடமையான தொழுகையை பூர்த்தி செய்யறதுக்காக ஒருத்தர் வராரோ அது போலதான் மஷூராவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக வருவார். வேற எந்த நோக்கமும் இல்லை. தொழுகையோட நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, தொழுகையில யார் லுக்மா எடுத்து கொடுப்பா? தொழுகையில் யார் லுக்மா எடுத்து கொடுப்பா? யார் இமாம் ஜமாத்தோட நின்று தக்பீர் கட்டினாரோ இமாமுக்கு அவர் தான் லுக்மா எடுத்து கொடுப்பார். தொழுகை நடந்துட்டு இருக்குது, மஸ்ஜிதுக்குள்ள வரார், இமாம் தப்பா ஓதுறது இல்ல இமாமுக்கு லுக்மா தேவைப்படுறது இவர் காது கேக்குது, தொழுகைக்கு வெளியில இருந்து இவர் பாரி ஆனா எடுத்து கொடுக்கிறார் லுக்மாவை, இவருடைய லுக்மாவை இமாம் சாப் எடுத்தாருன்னா அத்தனை பேருடைய தொழுகையும் பாத்தில் ஆயிடும். இமாமுக்கு லுக்மா தேவை, அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இவர் தொழுகையில முதல்ல சேரணும். இன்னைக்கு சாத்திகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் குறை என்னன்னு சொன்னாங்க, ஹஜ்ரத் சொல்றாங்க, உம்மத்துடைய எந்த ஃபிக்ரும் இல்லாம, உம்மத் மேல எந்த மெஹனத்தும் இல்லாம, கவலையும் இல்லாம மஷூராவுக்கு வரக்கூடிய பழக்கம் உண்டானதுனால மஷூரா சியாசி மிசாஜ், அரசியல் நடக்கிற இடங்களாக மாறி போச்சு. அரசியல் நடக்கிற இடங்களாக மஷூரா மாறி போச்சு. உம்மத்துல தொழுகையாளியில முக்ததி எப்படி தொழுகையில கலந்து கொண்டு மஷூரா கொடுக்கணுமோ அது மாதிரி அவர் தொழுகையுடைய ஒவ்வொரு ருக்குனும் நிறைவேற்றுறது அவர் மேல கடமையா. தொழுகையில தக்பீர் கட்டி கியாம்ல நிற்கிறார், ருக்கூல இருக்கிறார், சஜிதால இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் தொழுகையில் இருக்கிறார் இமாமோட, இவர் இமாமுக்கு லுக்மா எடுத்து கொடுப்பார். ஆனா தொழுகையில் இருக்கிறார் ஒருத்தவர், அவர் கியாம்ல இருக்கிறார், ஆனா ருக்கூலையோ சஜிதாலையோ ஒரு முழு அமலை இமாம் ஜமாத்துல விட்டுட்டார். இமாம் ஜமாத்துல தான் இருக்கிறார், சஜிதால என்ன செஞ்சிட்டார், இமாம் ஜமாத்தோட இல்லாம முழு அமலை விட்டுட்டார். ருக்கூல இமாமோட சேர்ந்து ருக்கு செய்யாம முழு ருக்குவோட அமலை விட்டுட்டார். இப்ப இவர் முக்ததியா இருந்தாலும் தொழுகை விட்டு வெளியே போயிட்டார். ஏன்னா இமாமோடு சேர்ந்து முழு அமலை செய்யல, தொழுகையுடைய முழு அமலை இவர் நிறைவேற்றல. இப்ப இவர் இமாமுக்கு லுக்மா எடுத்து கொடுத்தாருன்னா இந்த தொழுகை பசாதாகும் சொல்லுவோம். இவருடைய தொழுகை பசாதாகும். ஏன்னா இவர் தொழுகையில இல்ல, ஒரு ருக்குன ஒரு பரல முழுசா இமாமை பின்பற்றதை விட்டுட்டார். அதனால இவருடைய அந்த லுக்குமா இமாம் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா இவர் தொழுகிட்டு வெளியே போயிட்டார். தொழுகிட்டு வெளியே போயிட்டார். அதே போலதான் மஷூரால யார் ராய் கொடுக்கணும்னு சொன்னா, மஷூரா எதன் காரணமாக நடத்தப்படுதோ, மஷூராவுடைய மக்சத் என்ன, உம்மத்துடைய ஃபிக்ர், உம்மத்துல தீன் ஹயாத் ஆகக்கூடிய கவலை, அதனால இவர் வெளியில உழைப்பு செஞ்சுட்டு மஷூராவுக்கு வரணுமா, அந்த ஃபிக்ரை எடுத்துட்டு வரணும் மஷூராவுக்கு, உம்மத்துடைய நிலைமையை பார்த்துட்டு வரணும், இவருடைய தாவத்துடைய அத்தனை உண்வானையும் பூர்த்தி செஞ்சுட்டு மஷூரால வரணும். இவருடைய முன்னாள், இவருடைய வருஷத்துடைய தகாதா, தீனுடைய தகாதா, கஸ்ட், தாலீம் எல்லாத்தையும் இவர் செஞ்சுட்டு உழைப்பு செஞ்சுட்டு மஸ்ஜிது கொடுக்க வேண்டிய நேரம் கொடுத்துட்டு இப்ப இவர் மஷூராவுக்கு வந்தார்னா இவருடைய ராய் நல்ல ராயாக இருக்கும். இல்லனா இவர் எந்த உழைப்பும் இல்லாம மஷூராவுக்கு மட்டும் வந்து உட்கார்ந்து ராய் சொல்றது இவருடைய ராய் ஏத்துக்கிறதுக்கு தகுதியானதே கிடையாது. இவர் ராய் சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது முதல்ல. ஏன்னா உம்மத் இன்னைக்கு எல்லா அமல தனியாக்கி மஷூரா ஒரு தனி அமல் ஆக்கிட்டாங்க, வேலையை விட்டுட்டு மஷூரா ஒரு தனி அமல் ஆக்கிட்டாங்க. உழைப்பு இல்லாம மஷூராவுக்கு வர்றதுனால என்ன ஆகுது, உம்மத்துல தஃப்ரீக், தங்களுடைய ராய்கள் சொல்றது. ஏன்னா உழைப்பு இல்லாம மஷூராவுக்கு வந்தோம்னா அப்ப எங்களுடைய ராய்களுக்காக தான் நான் வருவோம்.
இப்ப என்னுடைய ராய் சொல்லப்பட்டு நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்வேன், நீங்க என்னுடைய ராயை ஏத்துக்கல, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய மஷூராக்களுக்கு வரமாட்டேன். நான் மஷூராக்கள்ல பிரச்சனை, மஷூரால சண்டை எதனால வருது, உம்மத்துல உழைப்பு இல்லாம வந்து மஷூரால உட்கார்ந்து ராய்கள் கொடுக்கறதுனால, வேலை செய்யாம வந்து மஷூரால உட்கார்ந்து ராய்கள் கொடுக்கறதுனால மஷூரால தஃப்ரீக் பிரச்சனைகள் உண்டாகுது. தன்னுடைய ராயை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தன்னுடைய ராயை கேட்க மாட்டாங்க. எந்த இமாம் லுக்மா தேவைப்பட்டு அவருடைய லுக்மாவை எடுத்து கொடுத்து இவர் லுக்மாவை இமாம் எடுக்கலன்னு சொன்னா இவருக்கு ஜாயிஸ் இருக்குதா அந்த இமாமோட போய் சண்டை போடுறதுக்கு? ஏன் நீங்க என்னுடைய லுக்மாவை ஏத்துக்கல, சண்டை போறதுக்கு ஜாயிஸும் இல்ல. திருப்பி திருப்பி அவர் என்ன செய்யணும், தன்னுடைய லுக்மாவை அழுத்தி திருப்பி திருப்பி இமாம் எடுத்துக்கணும்னு சொல்றது ஒரு ஜாயிஸ் இல்ல. அப்படி திருப்பி திருப்பி லுக்மாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இமாம் அவருடைய லுக்மாவை எடுக்கலன்னா தொழுகை பசாதாயிடும், தொழுகை பசாயிடும். அங்க இப்ப இமாம்கிட்ட தன்னுடைய லுக்மாவை சொல்றதுக்காக ஒரு மஷூராவுக்கு வரல, தன்னுடைய லுக்மாவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அதுக்காக இமாம் இடத்துல போய் சண்டை போடுறதுக்கு இவர் ஜாயிஸ் கிடையாது. இல்ல லுக்மாவை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அது நலவு, எல்லாரோட சேர்ந்து தொழுகை முடிஞ்சு போயிடும். ஒருவேளை லுக்மாவை இமாம் ஏத்துக்கல, இவர் சொன்ன லுக்மாவை எடுக்கல அப்படின்னா இமாம் தொழுகைக்கு வாமின், இமாம் தான் தொழுகைக்கு பொறுப்புதாரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராய்கள் மஷூரால கொடுக்கறது எதுக்கு, என்னுடைய ராய் ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக மஷூரால கொடுக்க கூடாது. அதுல சொன்னாங்க மஷூரால உங்கள்கிட்ட ராய் கேட்கப்பட்டா கொடுங்க, இல்லாட்டி ராய் சொல்லாம இருக்கிறது சிறந்தது. பைசல் என்னாவது நாங்க அமல் செய்யறோம், முடிவு என்ன சொல்லப்படுதோ நாங்க அமல் செய்யறோம். இல்ல நீங்க அபிப்பிராயம் கொடுக்கணும்னு சொன்னா அதை கொடுத்துருங்க, பரியாயிடுங்க, உள்ளத்துல இருந்து அதை வெளியாக்கிடுங்க. வெளியாகிட்டு ஜாஹிர்ல நம்ம பரியாயிடணும், அவ்வளவுதான். என் அபிப்பிராயம் உள்ளத்துல வந்துச்சு, அதை எடுத்து வச்சிட்டேன். இப்ப ஃபைசல் என்ன முடிவு பண்றாங்களோ, மஷ்ராவுடைய அமீர் என்ன முடிவு பண்றாங்களோ, நான் இப்ப அதுக்கு அமல் செய்யறதுக்கு தயாராகணும். இதுதான் மஷ்ராவுடைய அழகு. இமாம் லுக்மாவை ஏத்துக்கல, அவ்வளவுதான், நான் சொன்ன லுக்மாவை எடுத்துக்கவே இல்லை, நான் அதனால தொழுகையை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இமாம் சரியில்லை அப்படின்னு சொன்னா இவர் என்னைக்குமே இவரு தன்னுடைய தீன்ல தன்னை இணைச்சு கொள்ளவே மாட்டாராம், என்னைக்குமே இவரை கொண்டு நலவான வேலைகள் வாங்கப்படவே மாட்டாரு. லுக்மா கொடுக்கிறது எதுக்காக, தேவைப்பட்டதுன்னா இமாம் எடுத்துப்பார், இமாம் எடுத்துக்கலன்னா அது இமாமுடைய பொறுப்பு, அது அவ்வளவுதான். நான் என் தொழுகையை விட்டு நான் பூர்த்தி ஆகணும், நான் என் தொழுகையுடைய கடமையை முடிக்கணும். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொன்னா, நீங்க தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய இஸ்திமாயத்தை, உம்மத்துடைய இஸ்திமாயத்தை வெளிக்காட்டுறதுக்காக வாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈதுடைய தொழுகையில ஹாயிதான பெண்களை, ஹைலுடைய காலத்தில் உள்ள பெண்களே ஈதுடைய தொழுகைக்கு தன்னுடைய குழந்தைகளை கூட்டு வர சொல்லுவாங்க. வாஜிபான தொழுகை, இத்தனைக்கும் அந்த பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லை, இத்தனைக்கும் அந்த பெண்கள் தொழவும் மாட்டாங்க. ஆனா ஈதுடைய மைதானத்துக்கு பெண்களை வர சொல்லுவாங்களாம், எதுக்கு, உம்மத்துடைய இஸ்திமாயத்தை காமிக்கிறதுக்காக. இந்த இஸ்திமாயத் தான் உம்மத்துடைய தாக்கத், இந்த உம்மத்துடைய கம்பீரம், வகார், இந்த உம்மத்துடைய பலம் அல்லாஹ் தஆலா இஸ்திமாயத்துல வச்சிருக்கு. அல்லாஹ் சொல்லப்பட்டுச்சு, இஸ்திமாயத்தோட குறையுடைய அமல், தவறான அமல் செஞ்சா கூட அல்லாஹ்வுடைய உதவி அதுல இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய காரணம் அதான். ஈதுடைய தொழுகைக்கு நீங்க எதுக்காக வாங்க, உங்களுடைய பெண்களை ஹைந்துடைய நிலைமையில இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை கூட்டு வர சொல்லுங்க, உம்மத்துடைய இஸ்திமாயத்தை காமிக்கிறதுக்கு. வாஜிபான அமல், அது வருஷத்துல ஒரு தடவை நடக்க போகுது, அதுக்கே பெண்களும் குழந்தைகளும் தொழுகக்கூடிய கடமை இல்லாத நிலைமையோடும் அந்த இடத்துக்கு இஸ்திமாயத்தை காமிக்க வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். அப்ப இஸ்திமாயத்தை வெளிப்படுத்துறதுக்காக இமாம் ஜமாத்தோடு நின்று தங்களுடைய வகார, இஸ்லாமுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அதனால சொன்னாங்க, தொழுகையை போலதான் மஷூரா, தொழுகையோட நிபந்தனைகளோட தான் மஷூராவுடைய நிபந்தனைகளும். சரி, இப்ப தொழுகை வந்துட்டோம், தொழுகை யாருக்கு, மஷூரா யார் யாருக்கு, எப்படி தொழுகை கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிமுக்கும் கடமையோ மஸ்ஜிதுக்குள்ளே, மஷூராவும் கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிம்களுக்கும் கடமை. மஷூராவும் கலிமா சொன்ன அத்தனை முஃமின்களும் கலந்துக்கணும். எப்படி தொழுகையில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தொழுகை கடமை, அவங்களோட மட்டும் தான் இமாம் ஜமாத்தை செய்வோமா நம்ம? இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பிற்படுத்துவாங்க. சஹாபாக்கள் வர காலடி யோசையை கேட்டுட்டே இருப்பாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. இமாம் ஜமாத்தோட எல்லாரையும் சேர்த்து வச்சு தொழு வைக்கிறதுக்காக. இப்ப நாம தான் நேரங்களை முடிவு செஞ்சு வந்தாலும் சரி வரலாம் அந்த நேரத்துல தொழுகை இல்லைன்னா தொழுகைக்காக எதிர்பார்க்க வைக்கப்படும், எல்லாரும் இமாம் ஜமாத்துல கலந்து கொள்றதுக்காக வேண்டி. எல்லார் மேலும் கடமை இமாம் ஜமாத், அதனால அவங்களுக்காக நேரங்கள் ஒதுக்கப்படும்.
மக்கள் ஒன்று சேர்றதுக்காக. அது போலதான் மஷூராவும் எப்படி தொழுக வந்த அத்தனை முஃமின்களும் எப்படி மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டு அவங்க மேல தொழுக கடமையோ, அது போல தொழுக வந்த அத்தனை முஃமின்கள் மேலையும் மஷூராவும் கடமை. அல்லாஹ் தொழுகையும் மஷூராவும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கான். மஷூராவும் தொழுக வந்தவங்க போலதான் கடமை, மஷூராவும் எல்லாரோட செய்யணும். இன்னைக்கு உம்மத்துல பெரும் நோய் சொல்லிட்டாங்க, மஷூரா செய்யறதுக்குன்னு ஒரு சில ஆட்களை வச்சுட்டு அவங்கள்ட்ட மஷூரா செய்யுது. இமாம் தொழுக வந்தாங்க, தொழுக முடிச்சுட்டு ஒரு கூட்டம் போயிடுச்சு, மக்கள் போனதுக்கு அப்புறம் மஷூராவுக்கு உட்கார்றது, இது தஃப்ரீக்குடைய அடையாளம், உம்மத்தை பிரிக்கிறதுடைய அடையாளம். அதுல சொல்றாங்க, எனக்கு எப்படி ஆசை வருதுன்னா, நீங்க தொழுகைக்கு பிறகு எப்படி தாலீம் இருக்குது ஏலான் பண்ணுவீங்களோ, ஏலான் பண்ணுங்க, தொழுகைக்கு பிறகு மஷூரா இருக்குது, வந்த ஒவ்வொரு முஸல்லியும் மஷூரால கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முஸல்லியும் மஷூரால கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு முஸல்லி இடத்திலையும் அவர் 3 நாள் போகல, அவருக்கு தாவத்துடைய உழைப்போட எந்த தொடர்பும் இல்ல, அவருக்கு வேலையோட எந்த விஷயங்களும் தெரியாது, ஆனால அவரை மஷூரால உட்கார வைங்க, அவரோட மஷூரால உட்கார வச்சு அவர்கிட்ட அபிப்பிராயங்களை வாங்குங்க. எதுக்குன்னு சொன்னா, இது உம்மத்த வேலையில இணைக்கிற ஒரு முறையா. தொழுக வந்தார் ஒருத்தவர், அவரை கூட்டு மஷூரால உட்கார வச்சு தீனுடைய ஃபிக்ர அவர்கிட்ட பகிர்ந்து அவர்கிட்ட அபிப்பிராயங்களை வாங்குறது எதுக்காக? அவரை சந்தோஷப்படுத்தி இக்ராம் செஞ்சு அவரை வேலையுடைய ஃபிக்ர உண்டாக்கி அவரை வேலை செய்யக்கூடியவரை அவரை உருவாக்குறதுக்காக வேண்டும். அவர் நினைப்பார், எனக்கும் இந்த வேலைக்கும் தொடர்பு இல்லை, ஆனா எனக்கு கண்ணியம் கொடுத்து என்கிட்ட இந்த அபிப்பிராயங்களை கேட்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவருக்கு கண்ணியம் கொடுத்து அவர்கிட்ட அபிப்பிராயங்கள் கேட்கப்படும் போது அவருடைய உள்ளம் மிருதுவாகுது. சொல்லுவாங்களாம், உம்மத்துல ராய் வாங்குற பழக்கத்தை கத்துக்கொள்ளுங்க, அப்பதான் உம்மத்துல வேலை வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். ராய் வாங்குற பழக்கம், உம்மத்தை அபிப்பிராயம் வாங்குற பழக்கமே இல்லைன்னா இப்ப உம்மத்துல இருந்து எப்படி வேலை வாங்கும்? உம்மத்துல இருந்து எப்படி வேலை வாங்கும்? தொழுகை வந்தவர்கள் தான் தொழாதவர்கள் மேல, மஸ்ஜிதுக்குள்ள வந்தவர்கள் தான் மஸ்ஜிதுக்கு வராதவர்கள் மேல ஃபிக்ர் செய்யணும். அப்ப தொழுகை வந்த அத்தனை பேரும் மஷூரால உட்கார்ந்து உம்மத்துல தீன் இல்லாத கவலை ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் உருவாகிறதுக்கு அந்த தொழுகை வரக்கூடிய உள்ளத்துல கவலை உண்டாகும். मशूराவுடைய நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் என்ன சொல்றாங்க, बेदीनी का गम हर एक मुसलमान के अंदर पैदा होना चाहिए. மஷூராவுடைய நோக்கங்கள்ல ஒரு நோக்கம், உம்மத்துல தீன் இல்லாத கவலை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வரணும். அதான் மஷூராவுடைய ஆம் நோக்கம். இதனால மஷூராவை இஸ்திமாயி அமலா வெளிப்படையா மஸ்ஜிதுகள்ல வந்த தொழுகையாளி கூட அத்தனை பேரையும் சேர்த்து செய்ய சொல்றது. ஒவ்வொரு முஸ்லீம் இடத்துல எப்படி தொழுகை ஒவ்வொரு முஸ்லீம் மேல பறந்து, ஹஜ் ஒவ்வொரு முஸ்லீம் மேல பறந்து கிடையாது, தொழுகை ஒவ்வொரு முஸ்லீம் மேல பறந்தை போல ஈமானுடைய மெஹனத், உம்மத்துல தீன் இல்லாதோடைய கவலை இது ஒவ்வொரு முஃமின் மேலே பறலாம், ஒவ்வொரு முஸ்லீம் மேலே பறந்து. நல்லா வந்திருக்கு ஹதீஸ்ல, யார் என்னுடைய உம்மத்துல தீன் இல்லாத நிலைமையில் கவலைப்படாம மௌத்தாகவாரோ அவர் ரூசியாக யஹூதியாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் சொல்லு. அந்த கவலையை ஒவ்வொரு முஃமினுக்குள்ள உண்டாக்குறதுக்காக தான் மஷூரா சொல்றாங்க. மஷூரா எப்ப அழகானதாக மாறுமோ, மஷூரா எப்ப வகாரானதாக கண்ணியமானதாக மாறுமோ, மஷூரா எப்ப அதபுடையதாக மாறுமோ, ஒழுக்கமுடையதாக மாறுமோ, அப்ப உம்மத்துல தீன் பரவுமா. மஷூரா எப்ப கெட்டு போகுதோ, எப்படி தொழுகையில தன்னுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய லுக்மாவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி என்ன செஞ்சார், இமாம் சரியில்லை, இமாம் என் லுக்மாவை ஏத்துக்கல, நான் இந்த மஸ்ஜிதுக்கே வரமாட்டேன், இனிமே நான் இந்த இமாமோட தொழுவ மாட்டேன் அப்படின்னா இவர் உம்மத்துடைய ஒற்றுமை உடைக்கிறார். மஷூரால அதபு ஒழுக்கம், மஷூரால தன்னுடைய அபிப்பிராயங்களை அழுத்தி சொல்றது, சத்தம் போட்டு பேசுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மஷூரா உம்மத்துடைய தஃப்ரீக், உம்மத்துடைய பிரிவினைக்கு காரணம் பாருன்னு சொன்னா, உம்மத்துடைய பிரிவினை. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் மஷூராவுக்கு கட்டுப்படக்கூடிய சிஃபத்துகளை உண்டு பண்ணி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய உதவிகள், பெரும் பெரும் முடிவுகள், நலவுகள் இந்த உம்மத்துக்கு கிடைச்சிச்சு. ஒரே காரணம் மஷூராவுக்கு கட்டுப்பட்டதுனால. மஷூராவுக்கு கட்டுப்பட்டதுனால உம்மத்துல பெரும் பெரும் ஃபத்ஹே மக்காவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது சஹாபாக்கள் மஷூராவுக்கு கட்டுப்பட்டதுனால. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம உம்ரா செய்ய வேண்டாம். ஆனா ஒரு சில சஹாபாக்கள் உம்ரா செஞ்சதே அவனும் நிக்கிறாங்க. நபி சொல்றாங்க வேணாம், செய்ய வேண்டாம். அதனால நீங்க என்ன செஞ்சீங்க, உம்ரா செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய தலைக்கு மொட்டை அடிச்சுட்டு ஹலக் செஞ்சுட்டு வந்துருங்க. ஆனா சஹாபாக்கள் யாரும் தயாரா இல்ல. நபி சொல்றாங்க உங்களுடைய தலைமுடி எடுக்க சொல்லி, சஹாபாக்கள் யாரும் எடுக்கல. நபிக்கு கவலை வந்துருச்சு,
ஏன் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, நபியுடைய இஷாரால தன்னுடைய தலையை கூட எடுக்கிறதுக்கு தயாராயிடுவாங்க. நபி ஒரு இஷாரா செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய தலையை எடுத்துருவாங்க. ஆனா நபி இங்க கட்டளையாவே சொல்றாங்க, தங்களுடைய முடிகளை கூட எடுக்க மாட்டாங்க. நபிக்கு பெரிய கவலை வந்துருச்சு. என்ன செய்யறது? கவலையில தன்னுடைய கூடாரத்துக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உம்மே சலாமா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல ஹலக் செய்யுங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க சஹாபாக்கள் நீங்க சொன்னதை செய்யலன்னா நீங்க செய்யறதை செய்வாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க முதல்ல உங்க தலைமுடி இறக்குனாங்க. அந்த அந்த ஒரே ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு ஹலக் செஞ்சாங்க. உடனே சஹாபாக்கள் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தல, உடனே ஹலக் செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு கட்டுப்பாடு சஹாபாக்கள் உள்ளத்துல கவலை வந்துச்சு. நாம உம்ரா செய்யாம காபிர்களுக்கு முன்னால கேவலப்பட்டு தோத்து போய் போறோமேன்ட்டு. ஆனா இந்த மஷ்ராவு கட்டுப்பட்டதுனால, இந்த நபியுடைய ஹுக்குமு கட்டுப்பட்டதுனால அல்லாஹ் ஆயத் இறக்குனா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மக்காவுடைய வெற்றி இந்த மஷ்ராவு கட்டுப்பட்டதுனால உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. எவ்வளவு நலவுகள்! உஹதுடைய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்ரா கேட்கிறாங்க, எப்படி செய்யலாம்? நம்ம மதீனாலே இருந்து போர் செய்யலாமா, இல்ல மதீனா விட்டு வெளியே போலாம்? இப்ப ராய்கள் வருது, ஒவ்வொருத்தரும் ராய்கள் கேட்கிறாங்க. அப்ப வாலிப சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல நம்ம மதீனா விட்டு வெளியில போய் போர் செய்யலாம். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மற்றும் ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, இல்ல நம்ம மதீனாக்குள்ள இருந்து என்ன செய்யலாம், போர் செய்யலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் சொன்ன அபிப்பிராயத்தின்படி மதீனா விட்டு வெளியே போய் நம்ம என்ன செய்யலாம், போர் செய்யலாம் முடிவு செஞ்சுட்டாங்க. இப்ப உடனே அப்துல்லா இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவன், நான் அபிப்பிராயத்தை சொன்னேன், ஏன் அபிப்பிராயத்தை நீங்க ஏத்துக்கல? இப்ப நான் எப்படி உங்க கூட வருது? நான் உங்க கூட வேலை செய்ய மாட்டேன், நான் உங்க கூட தயாராக மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஏலான் செஞ்சா எந்திரிச்சு, என்ன ஏலான், என்னுடைய அபிப்பிராயம் மாதிரி யார் யாரெல்லாம் அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க? ஒண்ணு சரி, கிட்டத்தட்ட 300 நபர்கள் அவன மாதிரி அபிப்பிராயம் சொன்னவங்க அவனோட ஒண்ணு செஞ்சுட்டாங்க. 1000 நபர் அல்லாஹுடைய பாதையில கிளம்பினவங்க தங்களுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளலங்கிறதுக்காக வேண்டி அந்த அல்லாஹுடைய பாதையை விட்டு 300 நபர்கள் தனியாயிட்டாங்க. இன்னைக்கு உம்மத்துல இந்த நோய் வந்திருக்கு. ஹஜ்ரத் சொல்றாங்க, உம்மத்துல நோய் வந்துருச்சு, தங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படல, உம்மத்துல இருந்து பிரிறாங்க. தங்களுடைய அபிப்பிராயப்படி யார் யாரெல்லாம் அபிப்பிராயம் வச்சிருக்காங்களோ அவங்களையும் உம்மத்தை விட்டு பிரிக்கிறாங்க, தன்னோட சேர்த்துக்கிறாங்க. கண்டி சியாசத்திய அலாமத் அப்படின்னாங்க. இது கெட்ட அரசியலுடைய தன்மை. இதை சொல்லுவாங்க, கெட்ட அரசியலுடைய சிஃபத் இன்னைக்கு உம்மத்துல உண்டாயிடுச்சு. தன்னுடைய அபிப்பிராயத்துக்கு ஒத்தவர்களை மஷ்ராவுக்கு விரோதமாக உண்டாக்குறது, தன்னுடைய அபிப்பிராயப்படி சேர்றவங்களை தன்னோட இணைச்சு கொள்றது மஷ்ராவுக்கு எதிராக. இது அரசியலுடைய சிஃபத், இது நுபுவத்துடைய சிஃபத் கிடையாது சொல்லுவாங்க. இதனால உம்மத் இஸ்திமாயத்துல வராது, இஃப்திராக்ல பிரிவினைகள்ல தான் போகும். பிரிவினையின் காரணமாக நஷ்டங்கள் தான் உண்டாகும். 300 நபர்கள் கூட்டு போயிட்டாங்க முனாஃபிகீன்கள். இப்ப 700 நபர்கள் அவங்க மைதானத்துக்கு வந்துட்டாங்க அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு. இப்ப அந்த 700 நபர்களுடைய முஜாஹிதா அவருடைய வேலை அல்லாஹ் தஆலா காஃபிர்களை எதிர்த்து பெரும் வெற்றியை கொடுத்தான். மைதானத்துக்கு வந்துட்டாங்க 700 நபர்கள் நபியுடைய பேச்சை கேட்டு. இப்ப அதுக்குள்ள ஒரு வேலை அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துட்டான். அந்த 700 பேர்ல 50 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையில நிக்க வச்சு, நான் சொல்ற வரைக்கும் இந்த மலையில இருந்து இறங்காதீங்க, எதிரிகள் எங்களை வந்து தோற்கடிச்சாலும், எங்களுடைய சடலங்கள் பிச்சு திங்கப்பட்டாலும் நீங்க இந்த மலையை விட்டு இறங்கி வராதீங்கன்னு சொல்லி 50 பேர் நிப்பாட்டி வச்சான். இங்க வெற்றி கிடைச்ச உடனே இங்க 40 பேர், அந்த 50 பேருக்கு ஒரு அமீர் இருந்தாங்க. அந்த 50 பேருடைய அமீர்கிட்ட போய் இந்த 40 பேர் அபிப்பிராயம் வைக்கிறாங்க, இப்பதான் வெற்றி கிடைச்சிச்சு, நாம இங்க இருந்து இறங்கி போய் கனிமத் பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கனிமத் பொருளை சேர்க்கிறது ஜங்கல போர்ல ஒரு வேலை, அதுவும் ஒரு அமல். போர் முடிஞ்சோடனே கனிமத்தை சேர்க்கிறது, காபிர்கள் விட்டுட்டு போன பொருளை சேர்க்கிறது. இப்ப போர் தான் முடிஞ்சிச்சு, குஃபார்கள் போயிட்டாங்க, இப்ப நம்ம போய் என்ன செய்யலாம், இந்த பொருள் கனிமத்தெல்லாம் சேர்க்கலாம். அமீர் சொல்றாரு, இல்ல இல்ல நபி தடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்க சொல்ற வரைக்கும் திருப்பி இங்க இருந்து இறங்க கூடாதுன்னு. நபி வந்து நம்மள்ட்ட திருப்பி சொல்லாத வரைக்கும் இருந்து இறங்க கூடாது. இப்ப அவங்க ராய் சொல்றாங்க, இதான் சொன்னாங்க அஸ்ஹாபுர் ராய் ஆதாவு சுனன், உம்மத்துடைய நஷ்டத்துக்கு இவங்க தான் காரணமாவாங்க. யாரு? ஒரு முடிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தங்களுடைய அபிப்பிராயத்தை உள்ளத்திலேயே வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அழுத்தி அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா, நாங்க கொண்டு வந்த அபிப்பிராயம், எங்க உள்ளத்துல வந்த அபிப்பிராயத்தை நாங்க அமல் செஞ்சே தீர்வோம் நினைக்கிறாங்கல்ல, இவர்களால தான் உம்மத்துக்கு பெரும் நஷ்டம் உண்டாகும். நஷ்டம் உண்டாகும்.
அந்த அமீர் சொல்றாரு, இல்ல வெற்றி கிடைச்சாலும் சரி நபி வந்து சொல்லட்டு நம்ம இறங்குவோம். இல்ல இல்ல போர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா நபி முடிவு செஞ்சது அது நம்மளுக்கு வேணாம். நபி அப்ப சொல்லிட்டு போனாங்க, இப்ப நம்ம போய் கனிமத் பொருளை சேர்க்கலாம். என்னாச்சு, கனிமத் பொருளை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஹலாலான விஷயம் தான், அதுல சொன்னாங்க ஹலாலான விஷயம் தான். மஷ்ராவுக்கு மாற்றமாக ஜாயிஸான விஷயத்தை கூட ஷரியத்துக்கு நபியுடைய ஹுக்குமுக்கு மாற்றமாக செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வர நஷ்டம் அவங்களுக்கு மட்டும் இல்ல முழு உம்மத்தையும் பாதிக்கும் சொல்லுவோம். உம்மத்துல ஒரு பகுதி எப்படி தொழுகையே முழு முஸ்லிம்களும் நிறைவேற்றணும், ஒரு கூட்டம் நிறைவேற்றல, ஒரு நபர் நிறைவேற்றல, அவருக்கு இறங்குற நஹூசத் சுத்தி எத்தனை வீட்டுக்கு அடிக்கும். அது போலதான் மஷூராவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க, ஒரு சில நபர்கள் கட்டுப்படல, என்ன நஷ்டமாயிட போறது இல்ல, அவர்களுக்கு அந்த பீடைத்தனத்தினால வரக்கூடிய முசீபத் எல்லாருக்கும் நஷ்டம் அடிக்கும். எல்லாருக்கும் நஷ்டம். ஏன்? தன்னுடைய அபிப்பிராயங்கள். ஒரு முடிவு செய்யப்பட்டுருச்சு, அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முடிவு நிசாமுதீன்ல இருந்து மர்கஸ்ல இருந்து செய்யப்படுது சொன்னா முழு உலகத்திலையும் அங்க எங்கெங்கெல்லாம் பொறுப்புதாரிங்க அடுத்தடுத்து இருக்காங்களோ அவர்களும் அந்த முடிவுகளை தான் உம்மத்துல நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும். நிசாமுதீன் ஒண்ணு சொல்லிட்டாங்க, நாங்க எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய இலாக்காவுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய அமீர்கள் சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறோம், இதுல அல்லாஹோட உதவியே கிடையாது. அமீர்களும் இவங்களுக்கு மேல உள்ள அமீர் என்ன சொன்னாங்க, அந்த குண்டுல நின்றிருந்த அமீர் அதான் சொன்னார். நபி முடிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க, என்ன அமீர் ஆக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நபி சொன்னாதான் திருப்பி நான் என்ன செய்வோம், அனுமதி கொடுப்பேன். 40 பேர் இல்ல நான் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல அபிப்பிராயங்கள் தான், போர் முடிஞ்சு. ஆனா இல்ல, நபியோட வார்த்தைக்கு மாற்றமாறு. அதுல சொல்றாங்க, நல்ல அபிப்பிராயங்கள் கெட்ட எண்ணங்களாலே நிராகரிக்கப்படுது. நல்ல அபிப்பிராயங்கள் கெட்ட எண்ணங்களால என்ன செய்யப்படுது, இது நிராகரிக்கப்படுது. நல்ல அபிப்பிராயம் தான், ஆனா எண்ணம் கெட்டது. தன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இருக்குது, இது கெட்ட எண்ணத்தினுடைய அடையாளமா. இல்லாட்டி என்ன ஆகணும், அபிப்பிராயங்கள் இது வெளிப்படுத்துறதுக்காக, தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கறதுக்காக, கேட்கப்பட்டுச்சுன்னா கொடுக்கறதுக்காக தான் தவிர என்னுடைய உரிமை கிடையாது. ஜனநாயகத்தை போல நான் ஓட்டு போட்டுதான் ஆகணும் அப்படி கிடையாது. இது ஜனநாயகத்துடைய அமல் இல்லை, இது நுபுவத்துடைய சீரத்துடைய அமல். இது அமீர் மாமூருடைய சிஃபத். இது அமீர் சொல்லிட்டா கட்டுப்படணும், அமீர் கேட்டா கொடுக்கணும். ஜனநாயகம் போல எல்லாருக்கும் எனக்கு உரிமை இருக்குது, நாங்க எல்லாம் சொல்லிதான் ஆகணும் மஷூரால. இது ஜும்ஹூரியத் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது. இது இத்தாத், இது ஒரு சிஃபத், கட்டுப்படக்கூடிய தன்மை வெளிப்படுத்துறது, தன்னைத்தானே அடக்கிறது, தன்னுடைய ஜஸ்பாவை அடக்கிறது, தன்னுடைய அபிப்பிராயத்தை அடக்கிறது. இதனால மஷூரா நலவுகள் உண்டாகும். இல்ல அப்படின்னா மஷூரா நலவுக்கு பதிலா பிரச்சனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அழகான மஷூராவுடைய உசூல்களை காமிச்சிட்டு போனாங்க. ஒரு நபர் சொன்ன அபிப்பிராயமும் ஏத்துக்கிட்டாங்க, 100 நபர் சொன்ன அபிப்பிராயமும் ஏத்துக்கிட்டாங்க. நாம நினைக்கிறோம் 100 நபர்கள் சொல்லப்பட்டு அதிகமான அக்ஸரியத், அதிகமான நபர்கள் சொல்லப்பட்டதான் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுவும் ஜும்ஹூரியத்துல கட்டுப்பட்டது. ஜனநாயகத்துல அதிகமான நபருடைய ஆலோசனை என்ன, அதை கேட்டு முடிவு செய்யலாம். அதிகமான நபருடைய எண்ணங்கள் என்ன, அதை கேட்டு முடிவு செய்யலாம். இல்ல, நுபுவத்துல அது கிடையாது. 100 பேர் ஒரு ராய், ஒரே ஒரு நபர் ஒரு ராய், அந்த ஒரு நபருடைய ராயின்படி முடிவு செய்யப்படும். அது அத்தனை பேரும் தன்னோட ராய்களை விட்டுட்டு அந்த ஒரு பைசலுக்கு முடிவாகும், ஒரு பைசலுக்கு தயாராகும். மஷூரா எதுக்கு, பல ராய்களை ஒன்னா முடிவு செய்யறது மஷூரா. பல ராய்களை ஒரு ராயா ஆக்கிறது, பல அபிப்பிராயங்களை ஒரே முடிவா ஆக்குறதுக்கு தான் மஷூரா. பல ராய்கள் படி அமல் செய்யணும் அப்படின்னா எத்தனை அமல் செய்யணும்? அப்புறம் 100 பேர் உட்கார்றவங்க 100 ராயை வச்சுக்கிட்டு 100 பேரும் படி எப்படி அமல் செய்ய முடியும்? பைசல் எதுக்கு, பல ராய்களை ஒரு ராய் ஆக்கிறதுக்கு, பல அபிப்பிராயங்களை ஒரு அபிப்பிராயம் ஆக்கிறதுக்காக தான் மஷூரா. அப்படி இல்லைன்னா உம்மத்துல எப்படி இஸ்திமாயத் உண்டாகும்? நபிசாசனம் உசூல் கற்றுக் கொடுத்தாங்க. சில சமயத்துல யார்கிட்டையும் கேட்கப்படாம நபி முடிவு செஞ்சாங்க, சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. சில சமயத்துல ஒரே ஒரு நபரை கேட்டு முடிவு, ஒரே ஒரு நபருடைய அபிப்பிராயத்தை கேட்டு முடிவை மாத்தினவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்கள் பத்ருடைய சமயத்துல. இன்னைக்கு உம்மத்துல அடிக்கடி சொல்றாங்க, கவனிங்க, சீரத்தை கவனிங்க, உங்களுடைய மஷூராவை சீரத்தின்படி கொண்டு வாங்க. சீரத்தை பார்த்து மஷூரா செய்யுங்க, சீரத்தை பார்த்து வேலை செய்யுங்க. அங்க தன்னுடைய அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளப்படல, பிரிவினை உண்டாக்கிட்டான். இந்த உம்மத்துல ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்றாங்க திருப்பி திருப்பியும். இந்த உம்மத்துல நோய் இருக்குது, தங்களுடைய அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளப்படல, நாங்க தனியா வேலை செய்யறோம், நாங்க தனியா மஸ்ஜிதை கட்டிக்கிறோம், நாங்க தனியா மஷூராக்களை செஞ்சுக்கிறோம். இது இந்த அமல்களை கொண்டு உம்மத்துல எந்த நலவும் உண்டாகாது. தங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதனால மஷூரால
தாங்க தனியா நல்லமல் செஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய எண்ணங்கள் உங்களோட உயர்ந்தது, எங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களோட உயர்ந்தது. நாங்க தனியா மஸ்ஜித் மஷூரா சபுசாரி ஏற்படுத்திக் கொள்றோம். இதனால உம்மத்துல எந்த நலவும் கிடையாது சொல்றோம். உம்மத்துடைய நோய் இதெல்லாம் உருவாயிட்டு இருக்குது. இதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மை உள்ளத்துல உண்டு பண்ணி கொடுத்துரும் சொன்னா. ஏன்னா அதெல்லாம் முனாஃபிகீன்கள் தான் இந்த சிஃபத்தை வெளிப்படுத்தினாங்க. தங்களுடைய அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளப்படல, தங்களுடைய கூட்டத்தை தனியாக்கி கொள்றது. அபிப்பிராயங்கள்ங்கிறது உம்மத்துடைய ஒரு பைசலாவை கேட்டு இஸ்திமாய அமல் செய்யறதுக்காக வேண்டும். அபிப்பிராயம் சொல்றது அதனால சொன்னாங்க மஷூராமே காமூஷ் ரஹனா பெஹத்தர் ஹே. மஷூரால வாய மூடி இருக்கிறது சிறந்தது சொல்லுவாங்க. வாய மூடி இருக்கிறது கேட்டாங்க சொல்லிடலாம், இல்ல உள்ளத்துல அபிப்பிராயம் வருது சொல்லலாம். சில சமயத்துல அல்லாஹு தஆலா முஹ்லிசீன்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹு தஆலா அபிப்பிராயங்களை போடுவாங்க. சரி, யார முஹ்லிசீன் கண்டுபிடிக்கிறது? யாரும் நெத்தில எழுதி ஒட்டிக்கல, நான் யாரும் சொல்ல முடியாது முஹ்லிசீன். இப்ப முஹ்லிசீன் யாரு? முஹ்லிசீன் யாரு? இந்த சம்பவத்தை வச்சு சொல்றாங்க. பத்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம இங்க இருக்கலாம், காஃபிர்கள் அங்க தங்கும், கூடாரம் போடுவாங்க, முடிவு செஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு சஹாபிக்கு அபிப்பிராயம் வருது, என்ன இந்த இடம் இங்க இருக்கிறத விட நாம் அங்க இருந்தோம்னா அங்க தண்ணீருடைய ஏற்பாடு இருக்குது, அதனால நாம் அங்க போயிட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு உதவியாக இருக்கும். இப்ப இந்த எண்ணம் அபிப்பிராயம் உள்ளத்துல வந்துருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன செய்யறது? இதுக்கு அதப் இருக்குது. இதுதான் முஹ்லிசீனுடைய அடையாளம். தான் உள்ளத்துல வந்த அபிப்பிராயத்தை சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, வெளிப்படுத்தலாம். அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அமீருடைய பொறுப்பு. எங்களுடைய இஹ்லாஸ் எவ்வளவோ அல்லாஹ் அதுபடி வேலை செய்வான். எங்களுடைய இஹ்லாஸுடைய அபிப்பிராயம் எவ்வளவோ அல்லாஹ் தகுந்த மாதிரி அதை முடிவு செய்ய வைப்பான். இப்ப நேரா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, நபி கூட யாராவது இருக்கிறாங்களா? நல்லா கவனிக்கணும். அது மஷூராவுடைய அதப் என்ன? நபி கூட யாராவது இருக்கிறாங்களா? ஏன் யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா, நான் போய் நபி முடிவு செஞ்சதுக்கு மாற்றமா ஒரு அபிப்பிராயம் சொன்னா அவங்க என்னையும் தப்பா நினைப்பாங்க. நபி முடிவு செஞ்சதுக்கு மாற்றமா திருப்பி நபிட்டு வந்து பேசுறாரு. இன்னொரு விஷயம், என்ன மாதிரியே நபியுடைய முடிவுக்கு பிறகு புதுசு புதுசா வந்து அபிப்பிராயம் செய்ய கூட்டங்கள் உருவாயிடும். அதான் அந்த சஹாபி என்ன ஒழுக்கத்தை பார்க்கிறாரு, நபி மட்டும் தனியா இருக்கிறாங்களா வேற யாரும் இல்லையான்னு பார்த்தாரு. இது முதல் அதப். எவ்வளவு அதப்! நேரா போறாங்க, நபிசாசன் தனிமையில் இருக்கிறாங்க, கிட்டக்கு போய் உட்கார்றாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்த முடிவு செஞ்சீங்களே, இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வஹி வந்து நீங்க முடிவு செஞ்சீங்களா? ஏன்னா வஹி வந்துருச்சு, அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னா அதை யாரும் மாற்றத்துக்கு அனுமதியே கிடையாது, சொல்லவும் முடியாது. இப்ப நபிசாசன் சொன்னாங்க, இல்ல வஹி வந்து முடிவு செய்யல, நானா தான் முடிவு செஞ்சேன். யா ரசூலுல்லாஹ், நீங்களா முடிவு செஞ்சீங்கன்னு சொன்னா நான் அபிப்பிராயம் சொல்றதுக்கு அனுமதி இருக்குதா? நான் அபிப்பிராயம் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லல, நீங்க தான் முடிவு செய்யல. இப்ப நான் அபிப்பிராயம் சொல்றேன் கேளுங்க, அல்லாஹ் தான் முடிவு செய்யலையே. இல்ல, நான் உங்கள்கிட்ட நீங்க முடிவு செஞ்சதுக்கு பிறகு நான் என்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குதா? சொன்னாங்க, என்ன உங்க அபிப்பிராயம்? இல்ல யா ரசூலுல்லாஹ், நம்ம இந்த இடத்துல இருக்கிறத விட அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். உடனே நல்ல ராயா இருக்குது. இஹ்லாஸ் இதான் முக்லிஸ்ங்கிறது. யாரையும் தன்னோட சேர்க்கல, தன்னோட அபிப்பிராயத்தோட சேர்க்கல. யாரும் இந்த மாதிரி நபி முடிவு செஞ்சதுக்கு பிறகு முடிவு செய்யற எண்ணங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனிமையுடைய சூழ்நிலை எதிர்பார்த்தாரு. இது இஹ்லாஸுடைய அடையாளம். அந்த ஒரு ராயை கேட்டு நபி முடிவே மாத்திட்டாங்க. வேற எந்த சஹாபாக்களும் கேட்கல, சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க. உம்மத்துல அதான் நோய் என்னன்னா, என்ன கேட்டு ஏன் முடிவு செய்யல? நீங்க எங்களை கேட்டு ஏன் முடிவு செய்யல? எங்களை கேட்டுதான முடிவு செஞ்சிருக்கோம். நாங்க யார்? அஸ்ஹாபுர் ராய், அபிப்பிராயம் கொடுக்கக்கூடியவங்க, முக்கியமானவங்க. இந்த எண்ணங்கள் தான் நம்மள்ட்ட அபிப்பிராயம் கேட்கப்படலன்னா நம்மளுக்கு கோபம் உண்டாகிறது. அந்த கோபம் தான் உம்மத்துக்குள்ள தஃப்ரீக், உம்மத்துக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. உம்மத்துடைய பிரிவினை அல்லாஹ்வுடைய உதவியை தடுத்து நிறுத்திடும் சொன்னான். உம்மத்துடைய பிரிவினை. இப்ப நபிசாசன் ஒரே ஒரு அபிப்பிராயம் கேட்டு முடிவு செஞ்சுட்டாங்க. இது போல பல தடவை எத்தனையோ அபிப்பிராயங்கள் சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ராயை கேட்டு முடிவு செய்யுது. உம்மத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் காலத்துல பாக்குறாங்க, ஹுஃபாஸ்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமா மௌத்தாயிட்டு இருக்காங்க. நாம கேட்கிறோம், மௌசாவுடைய காலத்துல ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்? ஹாஃபிஸ்கள் ஏன் அல்லாஹ்வுடைய பாதை? ஹாஃபிஸ்களை தான் அன்னைக்கு குர்ஆன் ஓத மனனம் செஞ்சவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமா அனுப்பப்பட்டுச்சு. ஏன்? இவர்களை கொண்டு குர்ஆன் பரப்பப்படணும், இவர்களை கொண்டு குர்ஆன் உம்மத்துக்கு போய் சேரணும். அதனால குர்ஆனுடைய ஹாஃபிஸ்கள், ஹுஃபாஸ்கள் அல்லாஹ்வுடைய பாதை அனுப்பப்பட்டதுனால அதிகமான ஹுஃபாதுகள் ஷஹீதாயிட்டே இருக்கிறாங்க. இப்ப இப்படியே குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிஸ்கள் ஷஹீதாயிட்டே இருந்தாங்கன்னா, அப்ப ஏதாவது ஒரு ஆயத் அந்த ஹாஃபிஸ்க்கு மட்டும்தான் இருந்திருக்கும். அவர் மௌத்தாயிட்டாருன்னா திருப்பி அந்த குர்ஆனுடைய ஆயத் கிடைக்காம போயிடும். இப்ப என்ன செய்யுது? குர்ஆனை ஒண்ணு சேர்க்கணும். அபிப்பிராயம் வந்துருச்சு. நேரா அமீர்கிட்ட போனாங்க,
அபூபக்கர் சித்திக் அமீருல் முஃமினீன் இந்த மாதிரி எனக்கு அபிப்பிராயம் வந்துருச்சு. குர்ஆன் ஹாஃபிஸ்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க, இப்படியே விட்டு போனா குர்ஆன் இந்த உம்மத்தை விட்டு போயிடும். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். நாம நினைக்கிறோம் முஹ்லிசீனுடைய உள்ளத்திலே சில சமயம் அல்லாஹு தஆலா இஹ்லாஸான நியத்துகளை இஹ்லாஸான ராய்களை வெளிப்படுத்துவான். அது மஷூரா ஆகுதுன்னு சொன்னா அந்த மஷூராவின் படி அமல் சரி எல்லாருக்கும் நல்லது. ஆனா எண்ணங்களும் உம்மத்துடைய கவலைகளும் சரியானதாக இருக்கணும், அவருடைய அமல்களும் அவருடைய செயல்களும் சரியானதாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் நிபந்தனைகள். இல்லாட்டி அஸ்ஹாபுர் ராய் நாங்க வெறும் அபிப்பிராயம் கொடுக்கறதுக்காக மஷூராவுக்கு வருவோம், இவர்களுடைய அபிப்பிராயங்கள் அமல் இல்லாம வந்து உட்கார்றவங்களுடைய அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளக்கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு போய் சொன்னோன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இல்ல நபி செய்யாத வேலையை ஒரு காலத்துல செய்ய மாட்டேன். அமீர் ஏத்துக்கல. இப்ப உமர் ரலியல்லாஹு உள்ளத்துல உண்மையான கவலை என்ன செய்யறது, அல்லாஹ் இடத்துல முத்தவஜ்ஜிஹ் ஆகுறாங்க. யா அல்லாஹ் அமீருடைய உள்ளத்தை இதுக்கு சாதகமா விசாலமாக்கி கொடு. ஹஜ்ரத் அழகான உசூல் சொன்னாங்க. இன்னைக்கு ராய்கள் நம்முடைய ராய்கள் ஏன் பிரச்சனையாக மாறுது, நம்முடைய ராய்களை ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஏன் கோபம் வருது, நாம ராய்கள் சொல்லியே ஆகணும்னு ஏன் நம்மளுக்குள்ள சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா, நாம ராய் கொடுக்கறதுக்கு முன்னாலே அல்லாஹ்விடத்துல முத்தவஜ்ஜி ஆகிறது இல்லை, அல்லாஹ்விடத்துல திரும்புறது இல்லை. உலகத்துடைய விஷயத்துக்கு இஸ்திகாரா செய்யறோம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கலாமா கூடாதா, இந்த குடும்பத்துல இந்த செயல் செய்யலாமா செய்யக்கூடாதா, உலகத்துடைய விஷயத்துல இஸ்திகாரா செய்யறோம். ஆனா தீனுடைய விஷயத்துல ராய்களை வெளிப்படுத்துற விஷயத்துல நாம் அல்லாஹ்விடத்துல இஸ்திகாரா செய்யறது இல்லையா. ராய் வெளிப்படுத்துறதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல முத்தவஜ்ஜியாகி அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா செய்யணுமா, யா அல்லாஹ் இந்த ராய் எனக்குள்ள வருது, இது நலவா இருந்துச்சுன்னா என் வாயில இருந்து வெளிப்படுத்து, இதன் மூலமா ஷர் இருந்துச்சுன்னா இது வெளிப்படுத்தவே விடாதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா செய்யணும். அல்லாஹ்விடத்துல ராய்கள் சொல்லும் போது முத்தவஜ்ஜி ஆகணுமா, நல்ல அபிப்பிராயங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்விடத்துல உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய உள்ளத்தை இதுக்கு சாதகமா நீ விசாலப்படுத்தி கொடு, இதை விளங்கவையா அவருக்கு. நான் சொன்ன கேட்கலையா எப்படி எதுவும் பிரச்சனை பண்ணல, அல்லாஹ்விடத்துல முத்தவஜ்ஜி ஆகுது. இந்த வேலை அல்லாஹோடு தொடர்போடு செய்யக்கூடிய வேலை, உள்ளத்தோட பரிசுத்தோட செய்யக்கூடிய வேலை, இது உம்மத்துல நலவு உண்டாக்குறதுக்காக செய்யப்படக்கூடிய வேலை. இது நம்முடைய சொந்த அபிப்பிராயங்களோ சொந்த எண்ணங்களோ சொந்த சிந்தனைகளோ இது வேலையே கிடையாது. அல்லாஹ் இதெல்லாம் பாப்பான்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் நீங்க அபிப்பிராயம் எதுக்காக கொடுக்குறீங்க, நல்ல அபிப்பிராயம் கொடுக்கிறவரும் பயப்படணுமா. எப்படி தொழுகையில லுக்மா எடுத்து கொடுத்தவர் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்திக்பார் செய்யணுமா, இந்த அமல் மூலியமா எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, ஏன் நான் இமாமுக்கே எடுத்து கொடுத்தேன். பல பேருக்கு அந்த எண்ணங்கள் வரும் இல்ல, இமாம் தப்பா வெளியே சொல்ல நான் தான் எடுத்து கொடுத்தேன். தராவி எல்லாம் பாப்போம்ல, எல்லா சூறால தப்பு தான், யாசின் சூறால தப்பு வந்துச்சுன்னா யாசின் சூறா தெரிஞ்சவங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, ஏன்னா இது நாங்க எங்களுக்கு தெரியுது. அலம் தர கைஃப ஓத சூரத்துல் ஃபீல்ல இமாமுக்கு தப்பு வந்துருச்சு, முழு குர்ஆன் ஓதுனாங்க தப்பு வரல, சூரத்துல் ஃபீல்ல தப்பு முழு ஜமாத் எடுத்து கொடுக்கும், ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது. அதனால இஸ்திக்பார் செய்யணுமா, ஒருத்தர் லுக்மா எடுத்து கொடுத்துட்டு இதன் மூலமாக எனக்கு நான் பெருமையுடன் ஆகிடக்கூடாது. இப்ப ராய் கொடுக்கக்கூடியவங்க பயப்படணும், என்னுடைய ராயில எந்த ஷர்ரான விஷயமும் எடுக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உம்மத்து ஆசாத் ஆயிட்டாங்க, ராய் கொடுக்கறதுல எந்த கவலையும் கிடையாது, உழைப்பும் கிடையாது. ஆனா தங்களுடைய சப்தங்கள் மஷூராக்கள்ல வரணும், தங்களுடைய சப்தங்கள் வார்த்தைகள் மஷூரால உண்டாகணும். இதனால ராய்களை சப்தம் போட்டு கத்தி கத்தி தன்னை அடையாளப்படுத்தி சொல்றது இன்னைக்கு உம்மத்துல பெரும் மஷூரால ஃபித்னா காரணமாக உமர் ரலியல்லாஹு முடிவு துஆ செய்றாங்க. இப்ப முடிவு செய்யப்படுது, அபூபக்கர் சித்திக் உள்ளத்துல அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்திட்டான். இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, மூணே நபர்கள் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு, கவலையை உண்டாக்குனவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த கவலையை முடிவு செஞ்சவங்க. ஸைத் இப்னு சாபித் இந்த வேலையை செய்ய போறக்கூடியவங்க. இந்த மூணு பேர் வச்சு நபியுடைய காலத்துல நடக்காத இனிமே உம்மத்துக்கு அவசியப்பட போற மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டாங்க. இவங்க மூணு பேர் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் வேற யாரும் எந்த கேள்வியும் சஹாபாக்கள் கேட்கவே இல்லை. எப்படி எங்களெல்லாம் கூப்பிடாம, நாங்க அகலே ஷூரா மஷூராவுக்கு சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறோமே, எங்களெல்லாம் கூப்பிடாம எப்படி இவ்வளவு பெரிய வேலை, எந்த சஹாபியுமே கேட்கல. அத்தனை பேர் இத்திபா செஞ்சாங்க. இதான் சாலிஹான ஈமானுடைய உள்ளத்துக்கு அடையாளம். ஈமானுடைய உள்ளத்து நலவுகள் உண்டாகுதா, உம்மத்திலே தேவைப்படுதா, அது முடிவு செய்ய வேண்டியது ஷிமாயா அமல். அது உமர் ரலியல்லாஹு. இதனாலதான் மஷூராக்கள்ல உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப மெதுவான அபிப்பிராயம் சொல்லுவாங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சப்தமா சொல்லுங்க, நீங்க பேசுறதே கேட்க மாட்டீங்க. அது உமர் ரலியல்லாஹு. வக்கார் எப்படிப்பட்ட வக்கார், சில சமயம் நபிட்ட எப்படி பேசிருக்கிறாங்க. ஆனா மஷூரால உட்காரும் பொழுது சப்தத்தை ரொம்ப மிருதுவா தான் பேசுவாங்க. நபியே சொல்லுவாங்களே உமர் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நீங்க சொல்றது எனக்கு கேட்க மாட்டீங்க.
அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ விஷயங்கள் தனிப்பட்ட முறையில முடிவு செஞ்சிருக்கிறாங்க, இஸ்மாயி முறையில முடிவு செஞ்சிருக்கிறாங்க. பல சம்பவங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்திலே ரோந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெண்மணி இரவுல கவிதை பாடுறாங்க. தங்களுடைய கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில பிரிஞ்சு போயிட்டாரு, இரவு தனிமையில் இருக்கிறது நினைச்சு கவிதைகளா பாடுறாங்க. உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இப்ப இந்த பெண்ணுக்கு தன் துணையோடைய கவலை வந்துருச்சு, இப்ப இந்த பெண்ணுக்கு கணவனுடைய அவசியம் வந்துருச்சு. தன்னுடைய மகள்கிட்ட நேரா போறாங்க ஹப்சா கிட்ட. யா ஹப்சா, நீ நபியுடைய மனைவி, நீ நபி கூட இரவுகள் கழிச்சிருக்கிற, வெக்கப்படாம ஒரு விஷயத்தை சொல்லு. ஒரு பெண் தன் ஆணை விட்டு எத்தனை நாட்கள் பிரிஞ்சிருப்பா? ஹப்சா ரலியல்லாஹு தலையை தொங்க போட்டுட்டாங்க, சொல்லல வெக்கத்தின் காரணமாக. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹப்சா இது உம்மத்துடைய நலவுக்காக கேட்கிறேன், இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சொல்லுன்னு. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு 4-2 கை காமிச்சாங்க. 6 மாதங்கள் வரைக்கும் என்ன செய்யப்படலாம், ஒரு மனைவி கணவன் தனியா பிரிஞ்சிருக்கலாம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க, 6 மாசத்துக்கு மேல யாரையாவது தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போய் திருப்பி வந்துடலாம். ஹஜ்ரத் சொன்னாங்க, இந்த 6 மாசங்கிறது அளவுகோல் கிடையாது. 6 மாசம் தான் முடிவு செஞ்சுட்டாங்க, 4 மாசம் தான் முடிவு செஞ்சுட்டாங்க, வருஷம் 4 மாசம் 6 மாசம் அதுக்கு மேல போகவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின்படி இது சொல்லப்படல. 6 மாசம் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு மேல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சா இருக்கலாம், முடியலங்கிறவங்க தான் வரலாமே தவிர இவங்களுக்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டதுக்காக இந்த சம்பவம் கிடையாது. காலம் நிர்ணயிக்கப்படும். இப்ப யார்த்தையுமே கேட்கல, ஒரே ஒரு பெண்மனுடைய அபிப்பிராயம் கேட்டாங்க, முடிவு செஞ்சாங்க. 6 மாசத்துக்கு மேல யாராவது தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட பிரிஞ்சு இருக்க முடியல, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து வந்துடலாம். எல்லா இடத்துக்கும் கடிதம் அனுப்ப சொன்னாங்க. யார்ட்டையும் மஷூரா கேட்கல, யார்கிட்ட மஷூரா கேட்கும். இப்ப மஷூராக்கள் செய்யப்பட்டுருச்சு, அது கட்டுப்பட வேண்டியது ஒவ்வொரு முஃமினுடைய அடையாளம், இது ஒவ்வொரு முஃமினுடைய அவசியம். இன்னைக்கு கட்டுப்பட மாட்டோங்கிற சிஃபத்தின் காரணமாக இது எதுக்கு அடையாளம், தன்னைத்தானே தன்னுடைய அபிப்பிராயத்தை பெருசா நினைக்கிறதுனாலே தக்கப்புருடைய அடையாளம். நாங்க கட்டுப்பட மாட்டோம், எங்களோட அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளப்படலை, நாங்க சண்டை போடுவோம், நாங்க கத்துவோம், தனியா ஜமாத்துகளை பிரிச்சுப்போம், தனியா மஸ்ஜிதுகளை பிரிச்சுப்போம், தனியா வேலைகளை பிரிச்சுப்போம், தனியா சபுதாரிகளை உண்டு பண்ணிப்போம் சொல்றாங்க. இதெல்லாம் உம்மத்துடைய நோய்கள், உம்மத்துடைய நோய் உண்டாய். சில சமயம் இப்படி இருக்குது, நாம எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் ஏற்று சில சமயம் மஷூராக்களை செய்யணும். அமீருடைய சிஃபத் என்ன, எல்லாத்தையும் ராயி கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். மாமூருடைய சிஃபத் என்ன, அமீர் என்ன முடிவு பண்ணாலும் அது கட்டுப்படணும். இது ரெண்டு பேருக்கு இருக்க வேண்டிய சிஃபத். நாம் எல்லாத்தையும் கேட்கணும். பில்கிஸ் ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அழகான சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுத்து பில்கிஸ் ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. தாவத் கொடுத்து நீங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா அவங்க மேல படையெடுத்து வருவேன். இப்ப பில்கிஸ் ராணி, அவங்கதான் ராணி, சூரியனை வணங்கக்கூடிய காபிர். அவங்க தங்களுடைய எல்லா மக்களுக்கு முன்னால, தன்னுடைய எல்லா மஷூராவுடைய சாட்சிக்கு முன்னால இந்த ஆயத்தை படிக்கிறாங்க. மா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன். என்ன சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்தை சொல்றாங்க, நானா எந்த சொந்த முடிவு எடுக்க மாட்டேன், நீங்க அபிப்பிராயம் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க நான் அது கட்டுப்படுறேன். ஒரு காபிர் அவுரத், சூரியனை வணங்கக்கூடிய ஒரு காபிர் அவுரத் மஷூரா தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அபிப்பிராயம் கேட்கல எவ்வளவு முடிவு செய்யறாங்க. அவங்கள அரசி என்ன சொல்றாங்க, மா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன், நானா எதுவும் முடிவு செய்ய மாட்டேன், நீங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. அபிப்பிராயம் சொல்றாங்க. அங்க அவங்களுடைய அவங்க கூட இருந்த மஷூரா கொடுக்கிற சொல்றாங்க, வல் அம்ரு இலைக்கு ஃபன்துரி மாதா தமுரீன். இத பாருங்க, உங்கள்கிட்ட தான் கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கட்டளை இடுங்க, நாங்க கட்டுப்படுறோம். குஃபார் என்ற இஸ்மாயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறோம். அமீர் முடிவு செய்யக்கூடிய அந்த பெண்மணி, அவங்களுடைய மாமூர், அவங்களுடைய சாட்சிகள்கிட்ட இருந்த இஸ்மாயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். கட்டளை வந்துருச்சு, கடிதத்தை பார்த்து இந்த பெண்மணி சொல்றாங்க, நானா எதுவும் முடிவு செய்ய மாட்டேன் சுயத்தையா, நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். இப்ப கீழே உட்கார்ந்து இருக்கவங்க சொல்றாங்க, அம்ரு இலைக்கு ஃபன்துரி மாதா தமுரீன், உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாம் இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ முடிவு பண்ணுங்க, நாங்க அதை கட்டுப்படுறோம். காலு நஹ்னு உலு குவத்தின் உலு பஸின் ஷதீத் சொல்றாங்க, நாங்க அத்தனை பேரும் சக்தி வாய்ந்தவங்க, உங்களுக்கு உதவியாக நிப்போம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு குஃபார்ட்ட, சூரியனை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இஸ்மாயத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. நம்மள்ட்ட இன்னைக்கு குஃபார் என்ற சிஃபத் உம்மத்துல இருந்து வெளியாயிட்டு போகுது, முஃமின்கள் இருந்து இந்த சிஃபத் வெளிப்பட்டு போகுது. அமீரா இருக்கக்கூடியவங்களும் எல்லாத்தையும் கேட்கணுங்கிற எண்ணங்கள் இல்லாம போயிட்டாங்க. மாமூரா இருக்கக்கூடியவங்களும் எங்கள்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் உடையவங்களாக ஆயிட்டாங்க.
இதனால உம்மத்துல பெரும் 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 பிளவுகள் உண்டாகுது. மஷூராக்களின் மூலமா உம்மத்துல பெரும் பெரும் நஷ்டங்கள் உண்டாகுது. இது தவிக்கிறதுக்கு ஒரே வழி சீரத்தை பாருங்க. மஸ்ஜிதுகள், அதுக்காக தான் மஸ்ஜிதுகள்ல மஷூரா செய்யுங்க. ஏன்னா அமீரோடு ஜமாத்தோடு சேர்ந்து இருக்கிறது அல்லாஹுடைய பெரிய உதவியோட அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் நபியே உங்களுக்கு அல்லாஹுடைய உதவிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, மூமின்கள் உங்களோட சேர்ந்து இருக்காங்களே, இது ரெண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களை எப்படி தெரியுமா பலப்படுத்தி வச்சிருக்கான்? அல்லாஹுடைய உதவியை கொண்டு உங்களை அல்லாஹ் பலப்படுத்தி இருக்கான். மூமின்கள் உங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க, இதுவும் உங்களுக்கு பலம். அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு ஒரு பலம், மூமின்கள் உங்களோட இருக்கிறது ஒரு பலம். அமீரோடு ஹஜ்ரத் சொன்னாங்க, அல்லாஹுடைய குத்ரத், உலகத்துல அல்லாஹுடைய குத்ரத்துடைய சக்திக்கு பிறகு உலகத்துல ஒரு சக்தி அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா அமீர் மாமூரோட சேர்ந்து இஷ்மாயத்தா இருக்கக்கூடிய சக்தியா. இந்த ரெண்டு சக்தி உம்மத்துல பெரும் பெரும் நலவுகளை கொண்டு வருமா. அல்லாஹுடைய குதிரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய சக்தியில பெரிய சக்தி அல்லாஹுடைய உதவியும் இருக்குது, மூமின்கள் உங்களோட சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, இது அல்லாஹுடைய உதவிக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். இங்க அமீர் வேற மாமூர் வேற, அமீர் வேற மாமூர் வேற. அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட உதவிகள் நபிக்கு செஞ்சான். நபியோடைய சின்ன ஆசைக்கு நபியோடைய மனைவி அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நபி மேல உள்ள முஹப்பத்துல கொஞ்சம் தங்களுடைய மற்ற மனைவிமார், நபியோட மற்ற மனைவி மேல இந்த பொறாமையின் காரணமாக ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி போய் அசருக்கு பிறகு தேன் குடிச்சிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு பொறாமையா இருந்துச்சு. ஏன் நம்ம வீட்டுக்கு பாரி பாரியா வராங்க, ஆனா ஸைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு மட்டும் டெய்லியும் போறாங்க. இப்ப நபியே தேன் குடிக்கிறதை விட்டு தடுக்கணும், ஸைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறதை விட்டு தடுக்கணும். சவுக்கன் அவங்க போறதை விட்டு தடுக்கணும். என்ன செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுகிறாங்க, நபி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன உங்க வாயில வாடை வந்துகிட்டே இருக்கு, வாடை வந்துகிட்டே இருக்குது, வாடை வந்துகிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுப்பாங்க, தேன் குடிக்கிறதுனால வாயில வாடை வருது போல இருக்குது அப்படின்னு. அதனால இனிமே தேன் குடிக்க மாட்டாங்க. இது எதனால செஞ்சாங்க? நபி மேல உள்ள முஹப்பத்துல, தங்களோட நேரம் கொடுக்கணுங்கிற முஹப்பத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை பேசணும்னு சொல்றாங்க. நபி வந்தாங்க வீட்டுக்கு, அதே மாதிரி சொன்னாங்க, வாயில வாடை வந்துகிட்டே இருக்குது, வாடை வந்துகிட்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நான் ஸைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இனிமே நான் வாழ்க்கையில தேனே குடிக்க மாட்டேன். நீங்க பொறாமையை வெளிப்படுத்துறீங்களா, நான் தேனே குடிக்க மாட்டேன், நான் என் ஹராம் ஆக்கிக்கிறேன். அல்லாஹ் ஜாயிஸ் ஆக்கின விஷயத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நான் ஹராம் ஆக்கிக்கிறேன், தேன் ஜாயிஸ். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து, யா அய்யுஹன் நபி இப்ப துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்குறது நீங்க எதுக்கு ஹராம் ஆக்கிக்கிறீங்க? நபியோட இந்த சிஃபத்தை வச்சு ஹஜ்ரத் சொன்னாங்க, தங்களுக்கு பிரியமான முஹப்பத்துடைய மனைவிமார்களுடைய ஆசைக்காக அல்லாஹ் தனக்கு ஹலாலாக்கின விஷயத்தையும் நபி ஹராமாக்கிக்கிறது முடிவு செஞ்சாங்க. இன்னைக்கு உம்மத்து கைரம் மாட்டாருடைய முஹப்பத்துக்காக வேண்டி சுன்னத்தையும் ஷரியத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபி தன் மேல உள்ள முஹப்பத்தின் காரணமாக மனைவிமார்கள் ஆசைப்பட்டது தனக்கு ஹலாலான தேனை கூட ஹராமாக்கிட்டாங்க. ஆனா உம்மத்து மாற்றார்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நபியுடைய சுன்னத்தையும் அல்லாஹுடைய ஷரியத்தையும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தங்கள் மேல ஹராமாக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காருங்க, யாரும் மஜ்மாவத்தை எழுச்சி போவாங்க, தொழுகைக்காக நேரம் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆயத்து இருக்கிறான், நபியே உங்களுக்கு முஹப்பத்தான இந்த தேனை ஒருத்தவங்க ஹராமாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவிக்கு இருக்கிறேன். இன்னல்லாஹு ஜிப்ரீலு வஸாலிஹுல் முஃமினீன், நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் உங்களுக்கு இருக்கிறாங்க, மூமின்கள் இருக்கிறாங்க, வல் மலாயிகத்து பஅத ஸாலிக ஸஹீர், ஒட்டுமொத்த மலக்குகளும் உங்களுக்கு உதவியா வந்து நிப்பாங்க, நீ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரியமான தேனை யாராவது கொடுக்கறது உங்களுக்கு தடை செஞ்சானா நாங்க இத்தனை பேரும் உதவிக்கு இருக்கிறோம் அல்லாஹ் சொன்னாங்க. அது சொன்னாங்க, நபிக்கு பிரியமான தேனை ஒருத்தவங்க தடை செய்ய நினைச்சதுனாலே அவங்களுக்கு பிரியமானவங்க அல்லாஹ் இவ்வளவு பெரிய உதவியோட வாக்குறுதி கொடுக்கிறான்னு சொன்னா, அப்ப நபி இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கமான இந்த வேலையில யாராவது குறை உண்டாக்குனா, அதுக்கு தடங்கள் உண்டாக்குனா அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி எல்லாம் அல்லாஹ் எப்படிப்பட்ட நபர்கள்லாம் உதவி கொண்டு வருவான். இப்ப சொன்னாங்க, நீங்க மஷூராவை அழகுபடுத்துன்னு சொன்னா, மஷூராவை அழகப்படுத்து, மஷூரா அழகுபடுத்த அழகான சம்பவங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல சீரத்துல நிறைஞ்சிருக்கு. நேரம் முடிஞ்சு போயிடுது. இன்னொரு சம்பவம் சொன்னாங்க, ஹஜ்ரத் மஸ்ஜிதுடைய உமர் ரலியல்லாஹு காலத்திலே மஸ்ஜித் நபவி விசாலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும். ஏன்னா இஸ்லாம் உலகத்துல பரவிடுச்சு, ஆனா மஸ்ஜித் நபவி விரிவுபடுத்தல. அதனால விரிவுபடுத்துறதுக்காக பல நபர்களுடைய இடங்கள் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் இடம் வாங்கிட்டே இருக்காங்க, மஸ்ஜிது கொடுங்க மஸ்ஜிது கொடுங்க. ஏன்னா கியாமத் வரைக்கும் ஒரு இடத்தை முடிவு செய்யப்பட்ட மஸ்ஜிதுக்காக அதுல இருந்துதான் மஸ்ஜிதை விரிவுபடுத்தணும். இப்ப எல்லார்ட்டையும் இடம் கேட்கறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு வீடும் அந்த இடத்துக்குள்ள வருது. இப்ப கேட்கறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு உங்களோட வீடு கொடுங்கன்ட்டு. அப்பாஸ் சொல்றாங்க கொடுக்க முடியாது, ஏன்னா என் வீடு எனக்கு தேவை. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துல இதை விட பகரமா ஒரு வீடு வாங்கி தரேன். அப்பாஸ் தேவையில்ல, உங்க சொர்க்கத்துல வீடு அவசியம் இல்லை, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல வீடு வச்சிருப்பான் அப்படின்னா. இப்ப உமர் ரலியல்லாஹு இதுக்கும் கட்டுப்படல. சரி, நான் உங்களுக்கு இதுக்கு பகரமா எவ்வளவு காசு கொடுக்கணும், அந்த கிரயத்தை நான் கொடுத்துறேன், உங்க இடத்த கொடுங்க. இல்ல உங்க காசு எங்களுக்கு தேவையில்ல, நான் விற்கவும் மாட்டேன்ட்டான். ஆனா உமர் ரலியல்லாஹு இப்ப இந்த அவசியம் வீடு தேவை, என்ன பண்றது? எப்படி மஷூராக்கள்ல தன்னுடைய அபிப்பிராயத்தை சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, பழையவங்கள்ட்ட எப்படி தன்னுடைய அபிப்பிராயங்களை விளங்க வைக்கிறது. இப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நான் அமீருல் முஃமினீன் நான் கட்டளை இடுறேன் கேளுங்கன்னு சொல்லல. இப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு உம்மத்துடைய காரி, அவங்களை கூப்பிட்டு இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நீங்க ஃபைசலா செய்யுங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன ஃபைசலா செஞ்சாலும் ரெண்டு பேரும் ஏத்துப்பீங்களா? ரெண்டு பேருமே ஏத்துப்போம். அப்ப உமர் ரலியல்லாஹு பாட்டு சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன் நீங்க எந்த கிரயத்தை கொடுத்தும் அவங்கள்ட்ட நீங்க வீடை வாங்கவே கூடாது, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களோட வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சரி இந்த முடிவை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எப்ப நீங்க என்னுடைய அபிப்பிராயத்தை என்கிட்ட விட்டீங்க இல்ல, என்னுடைய உரிமை என்கிட்ட விட்டீங்க இல்ல, இப்ப நான் இந்த வீட்டை என்ன செய்யறேன், மஸ்ஜித் நபவி கொடுத்துடுறேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சாட்சிகள்கிட்ட போய் முடிவுகளை திணிக்கிறது இல்ல. சொன்னாங்க ஃபைசலாக்கும் டோஸ்னானி திணிக்க கூடாது, போய் டோஸ்னானி முடிவு செய்யப்பட்ட விஷயத்த மக்கள்கிட்ட போய் திணிக்க கூடாதான். ஆமாதான் கர்ணா, அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காக அவங்கள தாஜா செய்யணும், அவங்கள விளங்க வைக்கணும் முடிவு செய்யப்பட்ட விஷயத்த. இன்னைக்கு நாம உம்மத்துல போய் பைசல திணிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் மஷூரா நாம செய்யக்கூடிய நோயுடைய அடையாளங்கள். அதெல்லாம் மஷூராவை நீங்க ரிவாஜி தரிகளுக்கு பாதுகாத்து, மஷூராவை நீங்க சுன்னத்துடைய தரிகாவை கொண்டு வாங்க. எல்லாரிடத்திலயும் அபிப்பிராயம் கேட்கணும், இல்ல எங்கள்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடக்கூடாது. மாமூர்ட்ட அமீர் என்ன முடிவு செஞ்சாலும் அது கட்டுப்படுறதுக்காக வேண்டி உம்மத்துல விசாலமான எண்ணங்களை உருவாக்கும். மஷூராக்களே நம்முடைய உழைப்பை கொடுத்து மஷூராவுக்கு வாங்க, முஜாஹிதா செஞ்சு மஷூராவுக்கு வாங்க. அபிப்பிராயங்கள் சொல்லிட்டு பரியாக சொல்றாங்க, இல்லாட்டி ஷைத்தான் என்ன செய்வானா நல்ல அபிப்பிராயங்களை வச்சு பிரிப்பாங்க. உங்களுக்கு பிரிக்கிற நிறைய சம்பவம் சொன்னாங்க, நேரம் முடிஞ்சு போச்சு. அபிப்பிராயங்களை சொல்லி பிரிச்சு நாங்க நலவுகளுக்காக வேண்டி நாங்க பிரிஞ்சு போறோம்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிது ஜிரார்னு சொல்லி உம்மத்துல பிரிவினை உண்டாக்குறதுக்காக முனாஃபிகள் கட்டின பள்ளிவாசல், அதுக்கு அவங்க காரணம் என்ன சொன்னாங்க, சத்தியமிட்டு சொல்றோம் நாங்க நன்மைக்காக தான் தனியா ஒரு மஸ்ஜிதே கட்டுறோம். அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் சொல்ற இல்ல நபியே சத்தியமிட்டு சொல்ற அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நலவுக்காக என்னைக்கு பிரிவுங்கிறது ஏற்படவே ஏற்படாதான்.
சில பேர் நலவுக்குன்னு சொல்லிதான் பிரிவு காரணம் சொல்றாங்க. ஆனா பிரிவுல எந்த நலவும் இல்லை. அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உம்மத்துல ஏற்படுற சிரமங்களை சகிக்கிறது வெளியில போய் தனியா பிரிஞ்சு போய் நல்லமல் செய்யறதை விட சிறந்தது. தனியா பிரிஞ்சு போய் நலவுகளை நிறைய செய்யறங்க, அதை விட உம்மத்தோட சேர்ந்து இருந்து உம்மத்தால உண்டான நெருக்கடியை சகிக்கிறது சிறந்தது அப்படின்னாங்க. அதனால மஷூராக்களே நீங்க ரிவாஜி தரீக்கா விட்டு பாதுகாங்க. இன்னைக்கு செல்போன்ல மஷூரா, செல்போன்ல முடிவு செய்யப்பட்ட விஷயத்த செல்போன்ல பரப்புறது. ஒரு மஷூரா இங்க முடிவாவது, மஷூரா விட்டு கால் எந்திரிக்கிறதுக்குள்ள மஷூராவுடைய அத்தனை விஷயம் செல்போன்ல வருது. இன்னைக்கு ஆலாத்துகள்ல நாம தீனுடைய உழைப்பு செஞ்சோம்னு சொன்னா ஆலாத்துடைய முஹப்பத் சுன்னத்துடைய தரீகா விட்டு தூரம் ஆயிடுவோம். எப்ப ஒரு வழி சுன்னத்தை விட்டு தூரமாகுமோ அப்ப நம்மளுக்கு இத்திபாய் சுன்னத்துடைய பாக்கியம் போய் ஹராம்ல போய் விழுறதுக்கு பெரிய வழிகள் இருக்கு. அசானுடைய சம்பவங்கள் சொல்லி சொன்னாங்க. அசானுக்காகவே எத்தனையோ அழைப்புடைய அபிப்பிராயங்கள் வந்துச்சு. நெருப்பு மூட்டலாம், மோளம் தட்டலாம், தண்டாரா வாசிக்கலாம், சாரங்கி வாசிக்கலாம், புகை மூட்டலான்ட்டு. ஆனா அத்தனை ரிவாஜி தரீகா அந்த காலத்துல இருந்த வழிமுறையில அத்தனை வழிமுறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. அதனால கனவுல அசானுக்காக வேண்டி வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நாம அதே அசான அதே தீனுடைய விஷயத்தை ரிவாஜி தரீகால கொண்டு வந்ததுனால மொபைல் மூலமா, நெட் மூலமா, மைக் மூலமா, சவுண்ட் மூலமாவே சொல்லிடலாம் அசான்ங்கிறதுனால நம்மளுடைய உடல்ல உபயோகப்படுத்தப்படாதனால நம்மள்ட்ட இருந்து அசான் பறிக்கப்பட்டுச்சு. நம்ம ரிவாஜுடைய தரீகாவை ஏத்துக்கிட்டதுனால அன்னைக்கு ரிவாஜுடைய தரீகா வழமையில இருந்த விஷயத்தை விட்டதுக்காக அசான் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம வழமையில உள்ள விஷயத்தை திருப்பி கையில எடுத்ததுக்காக பல மஸ்ஜிதுகள்ல அசான் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டுச்சு சொன்னாங்க. சொன்னாங்க ரிவாஜி சடங்கு சம்பிரதாயத்துடைய வழிமுறைகள், அதாவது வளமுறையில என்ன இருக்குதோ அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் தீனுக்காக பயன்படுத்தாதீங்க. உடலை பயன்படுத்தி தீனுடைய உழைப்பு செய்யுங்க, உடலை பயன்படுத்தி இன்ஃபிராதி தாவத்து கொடுங்க, உடலை பயன்படுத்தி முஜாஹிதா செஞ்சு மஷூராவுக்கு வாங்க. இதன் மூலமா உம்மத்துல பெரும் நலவு உண்டாகும். இன்ஷா அல்லாஹ் எப்படி அமல் செய்வோமா, சொன்னமோ கேட்டோமோ அமல் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் தந்தல்வானாக. பாருங்க, இப்ப 8:35 இன்ஷா அல்லாஹ் பள்ளியில தொழுகை. யாருக்கு உதவி இல்லையோ அவங்க போங்க. மீதி இருக்கிறவங்க இப்ப சொன்ன விஷயங்களை அப்படியே உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு முசாக்கரா செய்யுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் பள்ளியுடைய தொழுகைக்கு பிறகு அடுத்தது பந்தல்ல தொழுகை உடனே இன்ஷா அல்லாஹ்.